அனைவருக்கும் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வர விஷயத்த நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்களே சில வீடியோஸ்லாம் கூட லைவா பார்த்துருப்பீங்க. புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற பிரச்சாரத்தை முன்னெடுத்து நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க. அதுல ஒரு விஷயம், விசிகாவை வந்து ஒரு லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி. நான் விசிகாவை வந்து இப்படி பேசுவாங்க அப்படின்னு நீ ஒண்ணுமே இல்ல, சும்மா உட்கார் தம்பி அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையாலுமே எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும், மக்கள் மத்தியில இந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஏன்னா அதிமுக அப்படின்னாவே ஜெயலலிதா அப்படின்னா எல்லாரும், ஜெயலலிதா எம்ஜிஆர் அப்படின்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. சோ எடப்பாடிக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, ஒரு 4 வருஷம் ஆட்சி செஞ்சாரு அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இந்த கூட்டத்தை பாக்குறப்போ டெய்லி அந்த பிரச்சாரம் அப்படிங்கிறத, ரோட் ஷோ அப்படிலாம் பண்ணி பல இது அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 40 தொகுதிக்கு மேல இந்த பிரச்சாரம் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ அதுல அந்த வரவேற்பை பாக்குறப்போ இன்னும் அதிமுக வந்து நான் நினைச்சிட்டு இருந்ததை விட ரொம்ப அலைவா தான் இருக்கு. ரொம்ப அந்த மக்கள் வந்து அது மேல அந்த ஈர்ப்போட தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த இது சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது கோவையில தொடங்குச்சு. அப்போ என்ன நினைச்சேன் அப்படின்னா, என்னது ஒரு பேச்சுல வந்து ஒரு வீச்சே இல்லையே, இந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான பேச்சே இல்லையே அப்படின்னு நினைச்சேன். பட் ஒவ்வொரு நாளும் பாக்குறப்போ, அடுத்த நாள் பாக்குறப்போ அதுல கொஞ்சம் ஃபன் கலந்து கொஞ்சம் பேச்சுல அந்த வீச்சை கொண்டு வந்து பேசுறது அப்படிங்கிறது உண்மையாலுமே சிறப்பா இருக்கு. 40 தொகுதி தான் முடிச்சிருக்காங்க. 234 தொகுதி முடிக்கிறப்போ அது பெரிய வீச்சா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் கூட கம்பேர் பண்றப்போ எவ்வளவோ பெட்டரா இருக்கு இவங்களுடைய பேச்சு, உங்களுடைய விஷயம், மக்களை அணுகிற முறை அப்படிங்கிறது நான் எதிர்பார்த்ததை விட நல்லா இருக்கு. சரிப்பா, திருமாவளவனை என்ன லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிருக்காரு அப்படின்னா, திருமாவளவனை நீங்க அடிக்கடி பார்த்திருப்பீங்க. அதிமுகவுக்கு வந்து ஐஸ் வைக்கிற மாதிரியே அப்படி ஏதாவது இருக்கிறது திமுக கூட்டணியில தான். ஆனா அதிமுகவுக்கு ஐஸ் வைக்கிற மாதிரியே சில விஷயங்களை பேசுவாரு. ஏன் அப்படின்னா, அங்க திமுக கிட்ட ஒரு கிராக்கி காட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எனக்கு வந்து ஏடிஎம்கேல டெப்டி சிஎம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க தெரியுமா, நான் அங்க போனேன்னா எனக்கு எத்தனை சீட்டு கொடுப்பாங்க தெரியுமா, சும்மா என்னுடைய வேல்யூ தெரியாம திமுக நீங்க ஏதாவது பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெராக்கி காட்டுறதுக்காக இத மாதிரி பண்ணுவாரு. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க எங்க உங்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கிறோம் அப்படின்னு நாங்க எங்க சொன்னோம், நாங்க எங்க சும்மா அதிக சீட்டு தரோம் நாங்க சொன்னோமா, சும்மா தேவையில்லாம எங்களுடைய அடையாளத்தை வச்சு எங்களை வச்சு நீங்க வந்து அடையாளம் தேடாதீங்க, விசிகாவை திமுக விழுங்கி விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு சின்ன மாற்றம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி விழுங்கிடுச்சு. விசிகா அப்படிங்கிற கட்சியே கிடையாது, திமுகவுல ஒரு அணியா தான் இருக்கு. பட் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர், ஒரு கட்சியை பார்த்து அப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால திமுக உங்க கட்சியை விழுங்கிடும், நாங்க வந்து உங்களுக்கு டெப்டி சிஎம் கொடுக்குறோம்னு சொல்லல, நாங்க வந்து அதிக சீட்டு கொடுக்குறோம்னு சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இனிமே இந்த அதிமுகவுக்கு போயிடும் அப்படின்னு கிராக்கி காட்டுறது. அதிமுக வந்து நாங்க என்ன கேட்டாலும் செய்வாங்க, ஏன்னா அவங்க பலவீனமா இருக்காங்க அப்படின்னு இந்த புருடா விடுற வேலையெல்லாம் இதோட நிறுத்திக்கிங்க திருமாவளவன் அப்படிங்கிறத லிட்டரலா சொல்லியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், டெபுட்டி சிஎம் தரேன்னு சொல்லிட்டு ஒரு அதிமுக கட்சி விசிகாவுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். திமுகவுல நீங்க வந்து ஒரு 60 சீட்டு வாங்கி அதுல ஒரு 50 சீட்டு ஜெயிச்சு 50 எம்எல்ஏ உட்காந்துக்கிட்டு அங்க ராஜ மரியாதையோட இருந்தீங்க அப்படின்னா, நாங்க டெப்டி சிஎம் வரோம் வாங்க எங்க கட்சிக்கு வாங்க அப்படின்னு அதிமுக கூப்பிடுவாங்க. அது மாதிரி ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. நீங்க அங்க இருக்கிறதே 6 சீட்டு எம்எல்ஏ சீட்டு வாங்கின உங்களுக்கு இன்னொரு கட்சி திமுகவுடைய விட அதிமுக தமிழகத்துல பெரிய கட்சி தான், அதுக்கு இங்க யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. அதிக ஆண்டுகள் ஆண்ட கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக தான், தொண்டர்கள் பலமும் அதிமுக தான். அப்படி இருக்கப்போ ஒரு சின்ன கட்சியிலேயே, திமுக கட்சியிலேயே உங்களால 6 சீட்டு தான் வாங்க முடியுது அப்படின்னா, அது போக எம்பி எலெக்ஷன்ல உங்களுக்கு 2 சீட்டு கட்சினே பேர் இருக்கு. சோ அப்படி ஒரு கட்சி வச்சுக்கிட்டு அதிமுக வந்து எங்களுக்கு டெப்டி சிஎம் கொடுக்கும், 60 சீட்டு கொடுக்கும் அப்படின்னு திருமாவளவன் ஒரு உருட்டிட்டு இருந்தாரு. சோ இப்போ எடப்பாடி வந்து இனிமே நீங்க உருட்டவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப் எடுத்து, திருமாவளவன் உங்களை நாங்க கூப்பிடல, டெப்டி சிஎம் தரோன்னு சொல்லல, அதிக சீட்டு தரோன்னு சொல்லல, சும்மா எங்களை வச்சு நீங்க அடையாளம் தேடி உங்க கட்சிக்குள்ள நீங்க டிமாண்டை ஏத்துறதுக்காக அதிக சீட்டு திமுக கிட்ட கேட்டு வாங்கறதுக்காக எங்களை பயன்படுத்தணும்னு நினைக்காதீங்க. உங்க கட்சியே இல்ல, உங்க கட்சி திமுக விழுங்கிடும், உங்க கட்சியே திமுகக்குள்ள ஐக்கியமாயிடும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. உண்மை அதுதான். லிட்டரலா விசிகாங்கிறதே இல்லங்க. சொல்ல போனா விசிகா அப்படின்னா திருமாவளவனை நம்பி கூட யாரு வருவாரு அப்படின்னு கேக்குறீங்களா? இப்ப வந்து திருமாவளவன் வந்து நான் திமுக விட்டு வெளியில வரேன், என் கூட எல்லாம் வாங்க நம்ம தொண்டர்கள் அப்படின்னா யாரு வருவாங்க அப்படின்னா, மிஞ்சி போனா அந்த கார் இருக்குல்ல, ஒரு பயன்படுத்துற கார் இருக்குல்ல, அந்த காரும் அந்த காரை ஓட்டக்கூடிய டிரைவரும் வருவாங்களே தவிர மத்த எல்லாருமே நீங்க போறீங்களாண்ணா, நீங்க போங்கண்ணா, நீங்க எந்த கட்சிக்கு வேணாலும் போங்கண்ணா, நான் திமுகவிலேயே இருந்துக்கிறேன்னா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான்
திருமாவளவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியில நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள் எல்லாமே இருக்காங்க. ஏன் அப்படின்னா திமுக கட்சியில இருந்து அவங்க கூட்டணிக்குள்ள இருந்து இப்ப 5 வருஷம் நல்லா சம்பாதிச்சிட்டாங்க. சோ அப்படி இருக்கப்போ திரும்ப திமுக வந்துருச்சுன்னா நாம தானே ராஜா, நம்ம இன்னும் எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் அவங்க மைண்டுக்குள்ள வந்துருச்சு. திமுக அந்த அளவுக்கு அடக்கி உங்களை கொண்டுட்டு வந்துருச்சு. ஆனா திருமாவளவன் இன்னும் நம்பிட்டு இருக்காரு, நாம தான் கட்சி தலைவர், நாம சொல்றதுதான் நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் கேட்பாங்க, ஒரு எம்எல்ஏ வந்தாலும் நீ ரிசைன்மெண்ட் வாடா அப்படின்னு சொன்னா வருவாங்க அப்படின்னு நினைச்சு இன்னும் நம்பிட்டு இருக்காரு. சோ அதுக்கான வாய்ப்பு இல்ல. இனிமே அதிமுக கூட போயிடுவேன், அங்க எனக்கு அது தராங்க, சிங்கப்பூர்ல கூப்பிட்டாங்க, மலேசியாவில கூப்பிட்டாங்க அப்படிங்கிற நீங்க கதை சொல்றதுக்கும் வாய்ப்பு கிடையாது. திமுக இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த இந்த அறிவிப்பை வச்சு எடப்பாடியே சொல்லிட்டாரா அங்க சேர்த்துக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு 6 சீட்டா இருக்கிறத வர எலெக்ஷன்ல வந்து 4 சீட்டா குறைச்சாலும் குறைச்சிருவாங்க. வேணா திருமாவளவன் இன்னும் ஒரு வாய்ப்பு எடுக்கலாம். என்ன இனிமே வந்து விஜய் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு, விஜய் வந்து எனக்கு டெபுட்டி சிஎம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, எனக்கு வந்து 100 சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு கதையை வேணா திமுக கிட்ட அளக்க ஆரம்பிக்கலாம். பட் என்ன அளந்தாலும் திருமாவளவன் நல்லா புரிஞ்சுக்கணும், விசிக அப்படிங்கிற ஒரு கட்சி திமுக கூட ஐக்கியமாயி ஒரு அணியா மாறி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதை நான் சந்தோஷப்பட்டு சொல்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க, இல்லைன்னா நக்கலா சொல்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க, ஒரு வருத்தத்துலதான் சொல்றேன். எல்லாம் நம்ம ஒரு பெரிய அளவுல எதிர்பார்த்த மதிச்ச ஒரு கட்சி, ஆனா சில சீட்டுக்காக, சில துட்டுக்காக, சில நோட்டுக்காக போயிட்டு மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு வாயை மூடிக்கிட்டு கூட்டணி கட்சி அப்படிங்கிற பேர்ல அந்த அமைதியா இருக்கிறத பார்த்து இவங்கெல்லாம் அரசியல் பண்ணவே லாய்க்கு இல்லடா அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துல தோண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நான் விசிக மேல எனக்கு அந்த கோபம் அப்படிங்கிறதே வர ஆரம்பிச்சது. இப்ப கூட எனக்கு சீட்டு நோட்டு எல்லாம் அடுத்து மக்கள் தான் முக்கியம் அப்படின்னு விசிக நின்னாங்க அப்படின்னா அங்க வரவேற்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அதை செய்ய விசிக தவறிட்டாங்க. கடைசியா ஒரே ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதிமுக ஆட்சி காலத்துல கொண்டு வந்த பல திட்டங்களை நான் அது சம்பந்தமா ஒரு ஆர்டிக்கலே எழுதியிருக்கேன். சோ அதனால எனக்கு நல்லா தெரியும், திமுக வந்து பல திட்டங்களை வந்து அது அதிமுகவுல தொடங்கப்பட்டது, அதனால மக்களுக்கு பயன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் அதிமுக தொடங்கின திட்டத்தை நான் எப்படி வச்சிருப்பேன் அப்படின்னு ஒரு கெட்ட வன்மம் பிடிச்ச ஒரு வக்கிரமம் பிடிச்ச எண்ணம் இருக்கும்ல, அந்த எண்ணத்தாலேயே பல திட்டங்களை, பல முக்கியமான திட்டங்களை அழிச்சிருக்கு. நம்ம உதாரணமா சொல்லணும் அப்படின்னா நிறைய திட்டங்கள் இருக்கு, ஆனா அன்றாடம் நம்ம பயன்படுத்தக்கூடிய அம்மா உணவகத்தை அழிச்சு ஒண்ணும் இல்லாம பண்ணாங்க. அம்மா கிளினிக் அப்படின்னு நிறைய கிராமங்கள்ல தொடங்கினாங்க, அதை அழிச்சு ஒண்ணும் இல்லாம பண்ணாங்க. தாலிக்கு தங்கம், அம்மா சிமெண்ட், மானிய விலையில் ஸ்கூட்டர் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. நிறைய விஷயத்தை பத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவங்களுடைய அந்த சுற்றுப்பயணத்துல பேசிட்டு தான் இருக்காங்க. பட் எனக்கு இப்போ ரீசெண்டா பரவாயில்ல, கொஞ்சம் ஒரு அப்போசிஷன் லீடரா பர்ஃபார்ம் பண்றாருப்பா, அதுவும் அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத தாண்டி மக்களோட உணர்வு புரிஞ்சு நடந்துக்கிறாருப்பா அப்படிங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப உணர்வுபூர்வமா நான் ஃபீல் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, கைத்தறி நெசவாளர்கள் இருப்பாங்கல்ல, சோ அவங்க சம்பந்தமா அந்த கூட்டத்துல அவங்கள்ட்ட பேசுறப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி தாலிக்கு தங்கம்னு ஒரு திட்டம் இருந்தது, அந்த திட்டத்தை திமுக வந்து இல்லாம பண்ணிட்டாங்க, அந்த திட்டமே இப்ப பயன்படுத்துறதே இல்லை, ஆனா திரும்ப நான் வந்தேன் அப்படின்னா அந்த தாலிக்கு தங்கம் திட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுல என்ன பெரிய ஆச்சரியம்? அதை ஏன் போயிட்டு நெசவு தொழில் செய்யக்கூடிய தொழிலாளர்கள்ட்ட சொல்றாங்க? தாலிக்கு தங்கம் அந்த திட்டத்துக்கும் நெசவு தொழில் செய்யறவங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தானே எல்லாருக்குமே தோணும். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட சொல்றாங்க, இந்த தாலிக்கு தங்கம் திட்டம் கொண்டு வந்தோம் அப்படின்னா அது கூடவே சேர்த்து மணப்பெண்ணுக்கு வந்து பட்டுப்புடவை, எப்பொழுதுமே ஒரு மணப்பெண்ணுக்கு வந்து பட்டுப்புடவை அப்படிங்கிறது ரொம்ப காஸ்ட்லியான விஷயம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மினிமம் ஒரு ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருந்தா கூட ஒரு 10,000 ரூபாய்க்காவது அந்த கல்யாண புடவை அப்படிங்கிறத எடுத்துருவாங்க, அது ஆசைப்படுவாங்க. சோ அந்த புடவைய அரசே வந்து அந்த மணப்பெண்ணுக்கு வந்து இலவசமா வழங்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அரசு அதை இலவசமா வழங்குது அப்படின்னா அதை வந்து யாருக்கு கான்ட்ராக்டா கொடுப்பாங்க? இந்த கைத்தறி நெசவாளர்கள் இருப்பாங்கல்ல, இந்த விசைத்தறி நெசவாளர்கள் இருப்பாங்கல்ல, அரசு கூட இந்த ஒரு லிங்க் போட்டு கான்ட்ராக்ட் போட்டு, இப்ப எப்படி பொங்கலுக்கு வந்து வேட்டி சேலை எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அரசு வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு அவங்கள்ட்ட இருந்து வாங்கினா அந்த மக்களும் பயனடைவாங்க, அரசுக்கும் கம்மி விலையில கிடைக்கும் அப்படின்னு போகுது இல்ல. சோ அதே மாதிரி வாங்குவேன் அப்படிங்கிற அடிப்படையில இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி எளிய மக்கள் கூட்டம், நான் பழைய மக்களை சந்திக்கிறேன், அவங்களுடைய கஷ்டத்தை போக்குறேன் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை எடுத்துட்டு போனா, இன்னொரு பக்கம் திமுக வந்து ஓரணியில் தமிழகம், உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு மிக பிரம்மாண்டமா விளம்பர அரசியல் அப்படிங்கறத எடுத்துட்டு போறாங்க. பட் இதுல எதை மக்கள் ஃபாலோ பண்ணி போறாங்க, யாரு வந்து மக்கள் மனசை வந்து ஈர்க்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம இன்னும் போக போக தெரிஞ்சுக்கதான் போறோம். சோ நிறைய நிகழ்வுகள் அப்படிங்கிறது அரசியல்ல தொடர்ந்து நடக்கதான் போகுது. தொடர்ந்து பேசுவோம், அது சமூகம் சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, அரசியல் சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி எடுத்து பேசுவோம். அதுக்கெல்லாம் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.
நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து சேனல் ஆரம்பிச்சு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.